சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 22/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தி திதி இரவு 9:17 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் இரவு 10:41 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 10:37 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இது என்ன வைசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த வைத்ருதி நாமயோகம் என்பது இருக்கிறது அல்லவா. ஆக வைத்ருதி சார்த்தம் என்று சொல்லுவார்கள். ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. ஷண்ணவதின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள். இது போக இந்த நாளானது உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது உலகத்திலே தண்ணீர் தினம், நீர் தினம்னு சொல்றா. நமக்கு அந்த நீரினுடைய மகத்துவம் பெருசா தெரியறது இல்லை. ஆனா இந்த வருடம் கடுமையான வெயில் என்பது இருக்கும். மழை என்பது எந்த நேரத்துல பெய்யுதுன்னே தெரியாது. திடீர்னு ஒரு நேரம் மழை பெய்யும், நம்ம எதிர்பாராத நேரத்துல எல்லாம் மழை பெய்யும். ஆக நம்ம இந்த வருடம் என்ன பண்ணணும்னு சொன்னா எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்பெல்லாம் தண்ணீரை சேமித்து வைக்க தயங்க கூடாது. ஆக அந்த மழை நீர் சேகரிப்பு அந்த கட்டமைப்பிலே கவனத்தினை செலுத்த வேண்டிய காலத்திலே இருக்கிறோம். இந்த தண்ணீர் தினம், உலக நீர் தினம்னு கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளை நாமும் என்ன பண்ணணும், அந்த நீருக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நீரை பூஜை செய்தால் கூட நல்லது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இது போக இந்த நாள் டிவி சுந்தரம் ஐயங்காரினுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. ஏன் அதை நான் இந்த நேரத்துல மென்ஷன் பண்றேன்னு சொன்னா, வெறும் மாட்டு வண்டியிலையும் குதிரை வண்டியிலுமே பயணம் செய்து கொண்டிருந்த மக்களை பேருந்தில் பயணிக்க செய்தார் அல்லவா. அவருடைய அந்த டிவி சுந்தரம் ஐயங்காரனுடைய பிறந்த நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. அதையும் நம்ம நினைவுல வச்சுண்டு அவரையும் நாம் போற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறேன். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:15 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர உதயம் என்பது காலை 8:35 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 9:36 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:38 முதல் காலை 6:14 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:46 முதல் 6:16 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:15 முதல் 1:46 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:16 முதல் மாலை 4:46 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:45 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:03 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு பயிற்சி அப்படிங்கிற தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு குரங்காட்டி என்பவன் இருந்தாலும் அந்த குரங்குகளை வைத்து வித்தை காமிச்சுட்டு இருப்பா தெரியுமா. இப்பெல்லாம் பார்க்க முடியல. அந்த நாள்ல பார்த்தோம்னா வாசல்லே அழிச்சுட்டு வருவா, ஒரு குரங்கு அழிச்சுட்டு வருவா. ஒரு குச்சி வச்சுட்டு லங்கையை தாண்டி லங்கையை தாண்டாராமா லங்கையை தாண்டாராமான் அந்த குரங்கு இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணும், அங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணும். இந்த குரங்காட்டி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா அந்த லங்கையை தாண்டி இன்னும் நிறைய வித்தைகளை எல்லாம் செய்து காண்பித்துக் கொண்டிருந்தானாம். அவன் அந்த தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்துல சேலஞ்ச் பண்றான். நான் என்ன சொன்னாலும் இந்த குரங்கானது கேட்கும், ஆனா நீங்க யார் சொன்னாலுமே கேட்காது, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க பந்தயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் பந்தயம் கட்டி இவன் குச்சியை காமிச்சு லங்கையை தாண்டுன்னு சொன்னா தாண்டுது. அதே மாதிரி ஒரு
பெரிய வளையத்தை வச்சுக்கிறான். அந்த வளையத்துக்குள்ள போன்னு சொன்னா வளையத்துக்குள்ள போய் வருது. அதுவும் அந்த வளையத்துக்கே நெருப்பு வச்சு அந்த நெருப்புக்குள்ள தாண்டுன்னு சொன்னா அந்த குரங்கு தாண்டுது. அதே வார்த்தையை மற்றவர்கள் அவன் என்ன மாதிரி வார்த்தையை பிரயோகம் பண்றான்னு பார்த்துட்டு மற்றவர்கள் அங்க சொன்னாங்கன்னா அந்த குரங்கு செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டையும் பந்தயம் கட்டி அவன் ரூபா ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். அந்த நேரத்திலே அங்க ஒரு பெரியவர் வந்தாராம். அவர் வந்து உன்னுடைய சவாலுக்கு தயார்னு சொல்லிட்டு நான் சொல்றதே அந்த குரங்கு கண்டிப்பாக கேட்கும் சொன்னோன்னு இவனுக்கு கோவம் வருது. நான் தான் கடுமையா பயிற்சி கொடுத்து வச்சிருக்கேன், நான் சொல்றதுதான் குரங்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னவோ சொல்லிலாம் பாக்குறான். அதெல்லாம் இந்த குரங்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே. இப்ப இவர் சொன்னாராம், நான் சொல்றதையும் குரங்கு கேட்கும் பாரு, நான் சொல்றது அந்த குரங்கு கேட்டுருச்சுன்னா நீ உன் வேலை தொழிலையே விட்டுடணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சவால் விட்டாராம். அவனும் சரி அப்படின்னு சொன்னான். எப்படி குரங்கு கேட்டுருவேன், நான் தானே இத்தனை வருஷமா வளர்த்துக்கிட்டு வரேன், பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு கடுமையான பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சாலாம் மனசுக்குள்ள. அப்ப இவர் என்ன பண்ணாராம், பாக்கெட்ல இருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து இந்த வாழைப்பழத்தை காமிச்சு இந்த வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொன்னாராம். உடனே குரங்கு லபக்குன்னு தாண்டி வந்து அந்த வாழைப்பழத்தை புடுங்கி அவர்கிட்ட சாப்பிட ஆரம்பிச்சுடுதான். இப்பதான் அவர் சொன்னாராம், நீ என்னதான் பயிற்சி கொடுத்தாலும் அந்த குரங்கினுடைய இயற்கை குணம் என்பது மாறாது. குரங்குக்கு வாழைப்பழம்னா பிடிக்கதானே செய்யும். டக்குன்னு இது என்ன பண்ணுச்சு, வாழைப்பழத்தை புடுங்கி சாப்பிட்டுடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலும் அதற்கு ஒரு விளக்கத்தினை சொன்னாராம். மனிதர்களினுடைய மனம் என்பதும் இப்படித்தான். மனம் ஒரு குரங்கு. அந்த மனதிற்கு நம்ம என்ன பண்றோம், கடுமையான பயிற்சிகளை தரேன், நான் மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு நான் என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பண்றோமே தவிர ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று வரும்பொழுது நம்முடைய இயற்கை குணம் என்பது அந்த இடத்திலே வெளிப்படத்தான் செய்யும். நம்ம வந்து நல்லவனா கெட்டவனாங்கிறத அந்த இயற்கை குணம் வெளிப்படுது இல்லையா, அப்ப தீர்மானம் பண்ணிடும். இப்ப பயிற்சிங்கிறது எப்படி கொடுக்கணும், நம்ம இடத்துல எந்த ஒரு தீய குணம் இருக்கிறதோ அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு என்ன செய்யணுங்கிறதானே பார்க்கணும். இதே இவர் வந்து அந்த வாழைப்பழத்தின் மீது ஒரு வெறுப்புன்னு சொல்றதை விட அதன் மீது அந்த ஒரு அதிகப்படியான ஆசைகள் இந்த குரங்குக்கு இருந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி இல்லாம இவன் எப்படி பயிற்சி கொடுத்துருக்கணும், நிறைய வாழைப்பழங்களை கொடுத்து 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 அதுக்கு பயிற்சி கொடுத்துருந்தான்னா நம்ம வீட்டுக்கு போனா நமக்கு வயிறு நிறைய வாழைப்பழம் சாப்பாடு நமக்கு கொடுப்பாங்கிற அந்த நம்பிக்கை அந்த குரங்கிடத்துல இருந்திருந்தால் நிச்சயமாக இவர் கொடுக்குற வாழைப்பழத்துக்கு ஆசைப்பட்டது ஓடி வந்திருக்காது. ஏற்கனவே வயிறு நிறைய சாப்பிட்டுருக்கோம், அல்லது வீட்டுக்கு போனா நமக்கு வாழைப்பழத்தை நிறையவே கொடுப்பாங்கிற அந்த நம்பிக்கையால் அந்த குரங்கிடத்துல இருந்திருக்கும், இவரை கண்டுக்காமலே விட்டுருக்கோம். ஆனா அதுக்கு வாழைப்பழம் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயமா போனதுனால அதை பார்த்த உடனே இந்த குரங்கு டபக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்துருது இல்லையா. இதுதான் இயற்கை குணம் என்பது. இப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்ணானா, ஒரு துறவி கிட்ட போனான். ஒரு ஆன்மீக துறவி இருந்தாராம். அவரிடத்துல போய் சொன்னானா, ஐயா நான் நல்லதும் செய்து கொண்டிருக்கிறேன் தீயதும் செய்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து நல்லவனா கெட்டவனானே எனக்கு தெரியல, அப்பப்போ நான் நல்லதும் பண்றேன் அப்பப்போ நான் தீயதும் பண்றேன், நான் பண்ற விஷயம் தப்பான விஷயம்னு எனக்கு தெரியுது, நான் என்னங்க ஐயா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டானா. நீ பாட்டி உன் வேலையை தொடர்ந்து பார்த்துட்டே இரு, இரண்டையும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏதோ ஒண்ணு ஸ்டாப் ஆயிடும், நின்னு போயிடும்பா, நீ கவலைப்படாதேன்னு சொன்னாராம். உடனே இவனுக்கு பயம் வந்து இவன் கேட்டானா, அப்ப திடீர்னு வந்து நல்லது செய்யறது நின்னு போய் வெறும் தீயதை மட்டுமே நான் செஞ்சுட்டு இருந்தா என் கதை என்ன ஆகுதுன்னு கேட்டானா. அதுக்கு அவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, நல்லதா போச்சு, ஏன்னா அதுதான் உன்னுடைய ஒரிஜினல் குணங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, நீ வெறும் தீயது மட்டும்தான் பண்றேன்னு சொன்னா அதுதான் உன்னுடைய அடிப்படை குணம் என்பதை நீ புரிஞ்சுடுவ அப்படின்னு சொன்னாராம். ஆக இதுல வந்து அவனுடைய எண்ணம் எப்படி போயிருக்கணும், நான் தீயது பண்ணிட்டு வந்தா கூட அது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு நான் நல்லதை மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனதிலே வளர்த்து கொண்டாலே போதுமானது தானே, அவன் வெறும் நல்லது மட்டும்தானே பண்ணுவான். ஆக நம்முடைய இயற்கை குணம் அப்படிங்கிறத தான் அது என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளும் அந்த குணத்தின் பின்னால், அதாவது நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்லிக்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.